Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zoho requirement போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்டான requirement. ஸோ இது நிறைய டைரக்டா நீங்க போய் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இதுக்கான வீடியோஸ் போட போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோஹோட ட்ரீம் கம்பெனி. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அதுவும் டேரெக்டாக எப்போ எல்லா எக்ஸாமும் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கே போய் இன் பர்சனாக நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 5 years என்று கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் அப் டு 2022 வரைக்கும். நீங்கள் எந்த இயரில் இருந்தாலும் பரவாயில்ல, 2022 பாஸ் அவுட் இப்போ முடிக்க போகிறீங்க. இது ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் நான் இன்னைக்கு கூட காலையில் ஒரு வீடியோ போடலான்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதில் 2021 பாஸ் அவுட் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதுலேயும் 2021 தான். ஆனால் இப்போ இதில் 2022 பாஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனால் நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தானில் வந்து பைத்தானோட எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸும் நான் கோர்சஸ்க்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தானோட பேசிக்ஸ், ஒரு டீக்கின்ற ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், மிஷின் லேர்னிங், ஏஐ வித் பைத்தான், அப்புறம் நெட்வொர்க்கிங் வித் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்கான கோர்சஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம நீங்கள் ஜோஹோ இருக்கிற ஆஃபீஸ் தென்காசி லொக்கேஷனில் உங்களுக்கு இருக்குது. தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ வாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்போதும் போல் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டிசைன் பண்ண தெரியணும், ஒரு டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ண தெரியணும். ஸோ ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெலிவரிங் ஹை அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூட் இன் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதாவது இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஜோஹோ, அதனால அவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் வெல் டிசைன் டெஸ்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். என்ஷூர் டிசைன்ஸ் ஆர் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கணும். ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொடியூஸ் ரிலீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பை இன்வெஸ்டிகேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரெசென்டிங் தோஸ் ஃபார் ஆர்கிடெக்சரல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த டெஸ்ட் டேட்டில் நீங்கள் போயிட்டு எழுத போகிறீங்க, லொக்கேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ 11th டிசம்பர் சென்னையில் உள்ளவங்க நீங்கள் சென்னையில் போய் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11th டிசம்பர் நீங்கள் அட்டன் பண்ணலாம், 12th டிசம்பர் அட்டன் பண்ணலாம், 19th டிசம்பர் வந்து சென்னையில் நீங்கள் டெஸ்ட் லொக்கேஷனில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 லொக்கேஷனில் போய் நீங்கள் எழுதலாம். 18th டிசம்பர் வந்து கோயம்புத்தூர் ஆர் தென்காசி லொக்கேஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர் நியர் டு பிளேஸில் உள்ளவங்க கோயம்புத்தூரை நீங்கள் சூஸ் பண்ணி 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி எழுதலாம். தென்காசி நியர் டு திருநெல்வேலி தென்காசி இருக்கிறவங்க நீங்கள் இங்கே போய் வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னென்னா 8th டிசம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் 8ஆம் தேதி வருது, அதுக்காக நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை உடனே அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி 2ஆம் தேதியா, 2ஆம் தேதி இப்போ பாரு, நானே ஈவினிங் தான் போகிறேன். ஸோ இன்னும் 6 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் அலாங் வித் தி டைமிங் அண்ட் வென்யூ டீட்டெயில்ஸ். ஜோஹோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு உங்களோட நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, ஆஃபீஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சிஎஸ்சியா இல்லை பிஎஸ்சி சிஎஸ், எம்காமா பிகாம். ஏன்னா ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. செலக்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2015 2022 பாஸ் அவுட் வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் உங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்க போகிறீங்க, அங்கே போய் எழுத போகிறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 5 years வரைக்கும் எல்லாருமே இந்த 5 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஸோ நோட்டீஸ் பீரியட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட் கொடுங்க. இல்லை அப்படின்னா எத்தனை மந்த் உங்கள் கம்பெனியில் கேட்குறாங்களோ அதை கொடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ நம்ம ஜோகோவுக்கு நீங்கள் எப்படிலாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இன் பர்சனாக போய் ஒரு பிளேஸில் போய்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கு நீங்கள் நல்லாவே தயார் பண்ணணும். ஸோ நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸு இது வரைக்கும் எழுதின கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் போய் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அடுத்தடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஜோகோ ப்ரிப்பரேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் நான் நிறைய இந்த எக்ஸாம் வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, பாய், டேக் கேர், வில் see you on next video. ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2022 பேட்சும் அப்ளை பண்ணலாமா, ஸோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. வில் see you on next video.